அவர்களே, நீங்கள் முதலில் திமுகவின் வரலாறு தெரிந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். 96 to 2001 திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திறமையான ஒரு அரசு செயல்பட்டது. 2001 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தபொழுது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மேம்பால ஊழல் என்ற ஒரு வழக்கினை பதிவு செய்து இரவோடு இரவாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கைது செய்து நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தும் பொழுது அவரை கைது செய்வதற்கு வந்த முகமது அலி, முத்துக்கருப்பன் போன்ற காவல்துறை அதிகாரிகளாம் இருந்த நேரத்திலே கழகத்தினுடைய ஆற்றல் மிகு இப்பொழுது தலைவராக இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பணிபுரிந்த காலங்கள். அந்த காலகட்டத்திலேயே தலைவர் கைது செய்யப்பட போகிறார் என்ற நிகழ்ச்சி தெரிந்தவுடன் மத்திய அமைச்சர்களாக இருந்த காலம் சென்ற அண்ணன் முரசொலி மாறன், மதிப்பிற்குரிய கழகத்தினுடைய பொருளாளர் டிஆர் பாலு மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் தலைவரின் வீட்டுக்கு வருகை தந்து அதை தடுத்து நிறுத்த முற்பட்டுகிறார்கள். பின்பு அவர் நீதியரசர் முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டு போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமையக்கா கனிமொழி அவர்களும் தலைவரோடு கூட இருந்து தலைவரை உள்ளே கொண்டு அடைப்பது வரை கூட இருந்தார்கள். அதனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர் தலைமையிலே தமிழகம் முழுவதும் கைது செய்யப்படுகிறார்கள். அதனால் திமுக காரன் எந்த ஒரு பிரச்சனை கண்டு ஓடிவும் மாட்டான், ஒளியவும் மாட்டான். நீ அதை மட்டும் மனசில் புரிந்து அறிந்து பேசுங்கள். நாங்கள் உங்கள் மாமனார் மார்ட்டின் மாதிரி கள்ளலாற்றி சீட்டு விற்று பல குடும்பங்களை அழித்து அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்சிக்காரர்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு தொண்டர்கள், களத்திலே நிற்கக்கூடிய களமாடக்கூடிய கலைஞர் அவர்களுடைய முரட்டு பக்தர்கள் நாங்கள். அதில் மட்டும் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுபோன்ற பதிவுகளை இனிமேல் தயவு செய்து பொது இடங்களிலே பேசுவதை தவிர்த்து விடுங்கள். அதாவது விஜயை தெருவில் எடுத்து வருவதற்கு வரக்கூடிய முதல் நபர் நீங்கள் தான். நீங்கள் தான் மொத திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை தான் தமிழகத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்று அண்ணன் திருமாவளவன் தலைமையில் போய் அந்த இணைந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஆகிறீங்க. அங்கே இருந்து உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து மிரண்டு போன அண்ணன் திருமாவளவன் உங்களை கட்சியிலிருந்து வெளியே விரட்ட முற்படும் பொழுது தாவேக்கால போய் நீங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தாவேக்கா என்ற கட்சியை அழிப்பதற்கு நீங்கள் முயன்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் மொத்தத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அழிக்கக்கூடிய ஆக்டோபஸ் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் இனிமேல் இது போன்ற தரம் கெட்ட கீழ்த்தரமான பதிவுகளை பதிவிடுவதை தவிர்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவன் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அருமையக்கா கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் செயல்படக்கூடிய ஆற்றல் மிகு தொண்டன்.